உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில உரிமையை நிலைநாட்ட ஒன்று கூடுவோம் என அழைப்பு. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மோடி அரசு கடும் அச்சுறுத்தலாக உள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது அரசின் தோல்வி மற்றொரு உதாரணம் என்றும் விமர்சனம். தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் சிக்கிய பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் நீக்கம். பாஜக நிர்வாகியை தாக்கிய வழக்கில் கைதான திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் உட்பட மேலும் 2 பேரையும் நீக்கினார் அண்ணாமலை. நெல்லையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நீதிமன்ற ஊழியர் மாடு முட்டி உயிரிழந்த விவகாரம். சாலையில் சுற்றித் திரிந்த 40 மாடுகளை பிடித்த மாநகராட்சி ஊழியர்கள். (446) பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை 37 வயதுக்கு உட்பட்டவர்களே எழுத முடியும் என்ற விதிமுறைக்கு ராமதாஸ் எதிர்ப்பு. சமூக நீதிக்கு எதிரான முடிவை உடனே திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மெத்தனால் பதுக்கி வைத்திருந்த குடோனின் பூட்டை உடைத்து போலீசார் சோதனை. கள்ளக்குறிச்சி சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 4 பேரை கைது செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57ஆக உயர்வு. முக்கிய குற்றவாளி சின்னதுரை உள்ளிட்ட 3 பேர் மீதான வழக்கை கொலை வழக்காக மாற்றியது சிபிசிஐடி. கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பான வழக்கில் சிப்ஸ் கடை உரிமையாளர் கைது. மூலப்பொருளான மினரல் டர்பன்டைன் ஆயில் வாங்க ஜிஎஸ்டி பில் அளித்த புகாரில் நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே அதிவேகமாக வந்த கார் மோதி 3 பெண்கள் பலி. ஒருவர் படுகாயம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததுடன் தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்த முதலமைச்சர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே கணவர் பிழைக்க மாட்டார் என மருத்துவர் கூறியதால் மனமுடைந்த இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. சிகிச்சையில் இருந்த கணவரும் உயிரிழந்ததால் சோகத்தில் மூழ்கிய குடும்பம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீட்டில் ஃபேன் சுவிட்ச் போடும்போது மின்சாரம் தாக்கியது. பேரனும் தாத்தாவும் உயிரிழப்பு. ஞாயிறு விடுமுறை தினத்தையொட்டி சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க குவிந்த வாடிக்கையாளர்கள். தடைக்காலம் முடிந்த 1 வாரம் கடந்த பின்பும் அதிகம் குறையாத விலை. நீலகிரி மற்றும் கோவையில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு. பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நாளை கூடுகிறது நாடாளுமன்றம். முதல் நாளில் எம்பிக்கள் பதவியேற்கின்றனர். கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மற்றொரு பேரனும் பாலியல் வழக்கில் கைது. மதச்சார்பற்ற ஜனதா தள தொண்டருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார் சுராஜ் ரேவண்ணா. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்த இஸ்ரோ. ஏற்கனவே 2 முறை சோதனை நடந்த நிலையில் 3வது சோதனையும் வெற்றி பெற்றதாக வீடியோவுடன் பதிவு. உலகக்கோப்பை போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தானிடம் வீழ்ந்த ஆஸ்திரேலியா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்ட குல்பதீன் நைப் ஆட்ட நாயகனாக தேர்வு.
திருநெல்வேலியில் மாடு மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நீதிமன்ற ஊழியர் உயிரிழந்ததன் எதிரொலியாக சாலையில் சுற்றித் திரிந்த 40க்கும் மேற்பட்ட மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன. பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலாயுதராஜ் நேற்று வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது சாலையோரம் சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 மாடுகள் இவர் மீது மோதின. இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த வேலாயுதராஜ் மீது அருகே பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவின்படி மாநகர பகுதிகளில் உள்ள சாலைகளில் கேட்பாரற்ற நிலையில் சுற்றித் திரியும் மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து வருகின்றனர். சுகாதார ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இதுவரை 40க்கும் மேற்பட்ட மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன. மாடுகளின் உரிமையாளர்கள் யார் என கண்டறிந்து அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இளநிலை நீட் தேர்வு குளறுபடி சர்ச்சையே ஓயாத நிலையில் இன்று நடக்கவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரடியில் பிறகு படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒத்துக்கொண்டது. குறிப்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சில தவறுகள் நடந்திருப்பதாக ஒத்துக்கொண்டார். எனவே அந்த அடிப்படையில் அந்த தேர்வில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்றது என்பது உறுதியாகியுள்ளது. அதற்கான முழு பொறுப்பையும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இளநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்களிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் அந்த போராட்டத்தை முனைமழுங்க செய்வதற்காகவும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த நீட் பிஜி என்று சொல்லக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை திடீரென்று ரத்து செய்துள்ளது. எனவே இதில் உள்நோக்கம் இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் இது தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து நாடு முழுவதும் ஒரே தேசம் ஒரே தேர்வு என்ற அந்த கோட்பாடு தான் தவறானது. இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் RSS உடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நடைபெறுகிறது. RSS மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. RSS மத அடிப்படையான பண்பாட்டு தேசியத்தை தான் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பொழுது கூட அது RSS ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல பிஜேபி இன்றளவு கூட அது மனதளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இன்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டும். இந்தியா முழுவதும் ஒரு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும். இந்தியாவை பல்வேறு பிராந்தியங்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் நோக்கம். அதுதான் RSS நோக்கம். அதனாலதான் அவர்கள் ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே தேசம் ஒரே பண்பாடு, ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு என்றெல்லாம் கொண்டு வருகிறார்கள். அதே போல ஒரே தேசம் ஒரே தேர்வு முறை என்று சொல்லி ஒரே நுழைவுத் தேர்வு முறைகளை கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் தாங்களே நுழைவுத் தேர்வை நடத்துவோம், தாங்களே மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று கூறி வருகிறார்கள். அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கையாகும். எனவே பிஜேபியுடைய இந்த நோக்கம் தான் காரணமா இருக்கிறது. RSS உடைய நோக்கம் தான் இருக்கலாம் காரணமா இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமா அறிவித்துவிட்டு அதற்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும், மொழிவாரி மாநிலங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். எனவே அதற்கு ஏற்பத்தான் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்கள் உட்பட அனைத்து இடங்களுக்கும் தாங்களே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும், தாங்களே நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக மாநிலங்களை பறிக்கின்றன, தேர்வுகளை மையப்படுத்துகின்றன என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மட்டுமல்லாமல் நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இளநிலை முதுநிலை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ படிப்புகளுக்கும் தாங்களே நேரடியாக கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று சொல்லியும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அப்ப என்ன நோக்கம்னாக்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள 85 விழுக்காடு MBBS இடங்களுக்கும் BDS இடங்களுக்குமே ஒன்றிய அரசாங்கமே கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடிய வகையில் அவங்க முயற்சி செய்யறாங்க. அதற்கான சுற்றறிக்கையை கடந்த ஆண்டு வெளியிட்டார்கள். எனவே அவர் நோக்கம் தெளிவாகிறது. நாடு முழுவதும் தேர்தல் மூலமாகவும் ஒன்றிய அரசு மாநில அரசுடைய உரிமையை பறிக்க வேண்டும். அதே போலவே கவுன்சிலிங் மற்றும் மாணவர் சேர்க்கை மூலமாகவும் மாநில அரசுடைய ஒட்டுமொத்த மருத்துவ படிப்பு இடங்களையும் பல் படிப்பு உட்பட அனைத்து படிப்பு இடங்களையும் ஒன்றிய அரசாங்கம் கைப்பற்ற வேண்டும் என சூழ்ச்சி செய்கிறது. எனவேதான் தேர்வு நடத்துகிறார்கள்.
எனவே நாடு முழுவதும் ஒற்றை தேர்வு எழுதுகிற பொழுது ஏராளமான பல லட்சம் பேர் எழுதக்கூடிய சூழல் இருக்கிறது. பல லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வை நியாயமான முறையில், நேர்மையான முறையில், வெளிப்படைத்தன்மையோட முறையில் நடத்தக்கூடிய திறமை ஒன்றிய அரசுகிட்ட இல்ல, NTI இல்ல. அதனால் பல்வேறு இடங்களில் வினாத்தாள் கசிவு நடைபெறுகிறது, ஆள் மாறாட்டம் நடைபெறுகிறது, முறைகேடு நடைபெறுகிறது. எனவே அதுக்கு அடிப்படையான காரணம் ஒரே தேசம் ஒரே தேர்வுமுறை என்பதுதான். எனவே இந்த கொள்கையை கைவிட்டுவிட்டு, இந்த தவறான கோட்பாட்டை கைவிட்டுவிட்டு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு மாநில அரசாங்கங்களுமே தேர்வுகள் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுதான் மாநில உரிமைகளுக்கும் உகந்ததாக இருக்கும், கூட்டாட்சி கோட்பாட்டிற்கும் உகந்ததாக இருக்கும் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இளநிலை மருத்துவக் கல்வியில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய சங்கம் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றது. எனவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில், மக்களவையில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளார்கள். 40 உறுப்பினர்கள் புதுச்சேரி சேர்த்திருக்கிறார்கள். எனவே இந்த இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நமது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் தேசிய மருத்துவ ஆணை சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான திருத்தத்தை தேசிய மருத்துவ ஆணை சட்டத்தில் கொண்டு வருவதற்கு குரல் எழுப்ப வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் வழங்கப்பட்டதன் காரணமாக ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வியிலும் பல் மருத்துவக் கல்வியிலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது மனமாற வரவேற்கத்தக்கது. இந்த 7.5 விழுக்காடு முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்தார். அது சார்ந்த உரிமையை மாநில அரசுகளுக்கு கொடுப்பதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57 அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம்